ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்க கடைக்கு போனோம். கடைக்கு போன இடத்துல ஃப்ரெஷ்ஷா கீரையும் காரப்பொடி மீனும் கிடைச்சது. நாங்க வாங்கிட்டு வந்துட்டு இப்போ கீரையை பார்க்குறீங்களா? வாங்க. தண்டிக்கீரை, நல்ல சூப்பரான தண்டிக்கீரை விற்றுது. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா தண்டை வந்து நான் இங்கே பாருங்கள் சரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நாளை காலைக்கு நமக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீரை நல்லா பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டு இந்த தண்டு பாருங்கள், தண்டு சூப்பரான தண்டு வந்து நம்ம வந்து பொரியலும் பண்ணலாம். இந்த இருக்கு பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா இந்த நார் வருதுங்களா, இதேமாரி குட்டி குட்டியாக வச்சு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். பொரியல் பண்ணிவிட்டு மீதி வந்து தண்டு வந்து இவ்வளோ தூரம் நம்ம எடுத்துகிட்டு கூட சாம்பாரில் போட்டுக்கலாம். கார குழம்பு வச்சு நம்ம என்னாலும் இவ்வளோது தண்டி நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சாண்டல் தாங்க உட்காந்துருக்காங்க, மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குங்களா, உங்களுக்கு ஒரே குஷி பிடிங்கிட்டுங்க. ஒவ்வொரு நாள் நம்ம வந்து கீரை எடுத்துக்கும் போது வெய்ய நாள் வந்துச்சுங்களா, ஒன்று டு ஒரு நாள் நம்ம கீரை எடுத்துக்கணும், தண்ணி நல்லா குடிக்கணும். வெயில் இப்பயே பயங்கரமான வெயில் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தயாராகிக்கணும். நல்லா வாழை மீனை வந்து இங்கே பாருங்கள், மசாலாலாம் தடவி இருக்கேன். சூப்பராக நல்ல பெரிய வாழைங்க, 100 ரூபா தான். சாயந்தரத்தில் இந்த கூறு கட்டி விற்குங்க, அதில் தான் நாங்கள் வாங்குவோம். 100 ரூபாய்க்கு அது நமக்கு ஈஸியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு மீன், ஒரு வாழை மீன் 100 ரூபா, இல்லை பெரிய மீன். அதை நான் போட்டு பிள்ளைங்களுக்கு பறித்து கொடுப்பேன். அடுத்தது இங்கே மீன் குழம்பு நல்லா சட்டியில் மண் சட்டியில் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், காரப்பொடி மீன் குழம்பு. இங்கே பாருங்கள், கரண்டி போட்டு நம்ம வந்து இதேமாரி கரண்டி தான் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம், தக்காளி, வடகம், எண்ணெய் ஊற்றி வடகம் மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. தக்காளிலாம் போட்டு புளி கரைசலாம் ஊற்றி நல்லா வச்சுட்டுங்க. இறக்கும் போது மிளகுத்தூளும் கொஞ்சோண்டு ஜீரகத்தூளும் நுணுக்கி போட்டோம்னா இந்த சளிக்கு நல்லது. குழந்தை பெற்றிருக்காங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த மீன். காரப்பொடி மீனுக்கு பாருங்கள், சூப்பரான மீன், நல்லா கொதிச்சுக்கிறது பாருங்கள். கொஞ்சம் சாதம் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக அப்படியே போட்டு ஊற்றிக்கணும். மீன் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த மீன் காரப்பொடி மீன் சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக சாதம் போட்டு இங்கே பாருங்கள் குழம்பு ஊற்றிக்கிட்டோம். இது வந்து வாழை மீன், ஒரே ஒரு மீனாக, அதனால் தலையை வந்து நான் குழம்புல போட்டுட்டேன். மீதி துண்டெல்லாம் பொரிச்சிட்டாங்க. வாழை மீன் தலை பொரிச்சா பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னா துண்டு மட்டும் பொரிச்சிட்டேன். இது வந்து நைட்டு சாப்பாடு எங்களுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. இந்த மீன் கொஞ்சம் எடுத்துக்கோம், சாப்பிடுங்க. மீன் குழம்பு வைக்கிறதுல சாண்டல் வா இங்கே பாருங்கள், சாண்டலுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மீன் குழம்பு வச்சுட்டா வாசனை அவங்களுக்கு பிடிச்சிரும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல ரொம்ப சத்தம் போடுவாங்க. பாருங்களா, ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஹாய். நான் சாப்பாடு தரேன்னு தாங்க உங்களுக்கு, நான் மீன் வச்சு தரேன். இவ்வளோ தாங்க, சூப்பராக இருக்குது நைட்டு சாப்பாடு எங்களுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.